திருச்சிற்றம்பலம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தெனையாள் கந்தா கதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே மைந்தா குமரா மறைநாயகனே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய தேவி உபாசனா சத் சங்கத்தில் இருக்கும் அத்துணை அவையோர் ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இறைவனையும் குருவையும் வணங்கி அடியார் பெருமக்கள் ஒவ்வொருவருக்கும் பணிவான வணக்கம். பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அடியார்களுக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்றைக்கு நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றில் 2 நாயன்மார்கள், ஒருவர் தண்டியடிகள், மற்றொருவர் மூர்க்க நாயனார். இந்த இரு பெரும் சிவனடியார்கள், அருளாளர் பெருமக்கள், நாயன்மார்கள் அவர்களுடைய சிவத்தொண்டு யாது, அவர்களுடைய மார்க்கம் என்னவாக இருந்தது, அவர்கள் எப்படி சிவகதி அடைந்தார்கள், எந்த அளவுக்கு அவர்களுக்கு பக்தியும் வைராக்கியமும் மேலோங்கி இருந்தது என்பதையெல்லாம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக தண்டியடிகள் நாயனார். அவருடைய நாடு சோழ நாடு, பிறந்த ஊர் திருவாரூர். இவருடைய வழிபாட்டு மார்க்கமானது லிங்க மார்க்கம், அதாவது குரு சங்கம லிங்க வழிபாடு மார்க்கங்கள். இந்த 3 மார்க்கங்களில் ஏதாவது ஒன்றினை பின்பற்றி வந்தவர்கள் நம்முடைய நாயன்மார் பெருமக்கள். அவற்றில் சிவபெருமானை வழிபட்டு அதன் வாயிலாக சிறந்த ஒரு சிவபக்தியில் திளைத்து முக்தி அடைந்தவர்கள், சிவபதவி கிட்டியவர்கள். அவர்களெல்லாம் லிங்க வழிபாடு ஆற்றியவர்கள். அவர்களில் ஒருவர் நம்முடைய தண்டியடிகள். இவருடைய குலம் யாதென்று தெளிவர தெரியவில்லை, அதனால் பதிவிடவில்லை. இவருடைய பிறந்த மாதமும் நட்சத்திரமும் பங்குனி மாதம் சதய நட்சத்திரம். அடுத்ததாக நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது மூர்க்க நாயனார். இவர் வேளாளர் குலத்தில் தோன்றியவர். சோழ நாடு திருவேற்காடு, நம் சென்னைக்கு அருகில் உள்ள திருவேற்காடு தான் இவருடைய பிறந்த ஊர். இவருடைய வழிபாடு சங்கம வழிபாடு, அதாவது சிவனடியவர்களுக்கு தொண்டு செய்து அதன் வாயிலாக சிவ வழிபாட்டில் திளைத்து இருந்து சிவ பதவி எடுத்தவர். இவருடைய மாதமும் நட்சத்திரமும் ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரம். பொதுவாக நாயன்மார்களில் அவர்களுடைய கோயில்களிலும் அவர்களுடைய திருவுருவ திருமேனிக்கு பின்புறமாக மாதமும் நட்சத்திரமும் அவர்கள் பதிவு செய்திருப்பார்கள், பொறித்திருப்பார்கள். பொதுவான கருத்து யாது என்பது, அவர்கள் எந்த ஒரு மாதத்திலும் நட்சத்திரத்திலும் முக்தி அடைந்தார்களோ, சிவபதவி அடைந்தார்களோ அவற்றையே அந்த நட்சத்திரமும் மாதமுமாக சொல்லியிருப்பதாக ஒரு வழக்கு உண்டு. அந்த வகையில் இன்றைக்கு முதலாவதாக நம்முடைய தண்டியடிகள் நாயனார். நாம் இந்த நாயன்மார்களுடைய வரலாறானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திருத்தொண்ட தொகை தேவார பதிகத்தின் வாயிலாக இதே திருவாரூரில் தேவாசிரிய மண்டபத்தில் அவர் இறைவனார் முன் அவர் பாடி அருளிய அந்த திருத்தொண்ட தொகை, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன், இப்படி ஒவ்வொரு பாடல் வரிகளிலும் ஒவ்வொரு நாயன்மார்களுடைய திருப்பெயர்கள் வாயிலாக இறைவன் அவரை பணிக்க சுந்தரமூர்த்தி நாயனார் முதலாவதாக அருளினார். அதன் பிறகு இந்த திருமுறைகளை எல்லாம் தொகுத்து கொடுத்த நம்பியாண்டார் நம்பிகள், அவர் திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற ஒரு படைப்பின் வாயிலாக ஒவ்வொரு நாயன்மார்களுடைய குலம், அவர்கள் ஆற்றிய சிவத்தொண்டு, பிறந்த ஊர் ஆகியவற்றையெல்லாம் தொகுத்து ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் ஒரு பாடல் வீதமாக திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற படைப்பினை நமக்கு கொடுத்தார். அது திருமுறைகளில் 11வது திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த திருத்தொண்டர் திருவந்தாதியில் உள்ள பாடலையும் நாம் பாடி சிந்தித்து நாயன்மார்களுடைய வரலாற்றை பெரிய புராணம், இதற்கு அடுத்த படைப்பானது பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம், தெய்வ சேக்கிழார் 11வது நூற்றாண்டில் அருளி செய்தது. அதுதான் 12வது திருமுறையாக திருமுறைகளில் நிறைவாக சேர்க்கப்பட்டது. நாயன்மார்களுடைய புராணங்கள் விரிவாக வரலாற்று அடிப்படையில் சேக்கிழார் பெருமான் ஒவ்வொரு ஊர்களுக்கும் சென்று இந்த
தகவல்களை எல்லாம் சேகரித்து அவர் இந்த திருத்தொண்டர் புராணமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். 4000 பாடல்கள் கொண்டது. இவற்றில் இந்த பெரிய புராணத்தில் அவருடைய பாடல்களுடைய அத்துணை அந்த சாராம்சம் மற்றும் முக்கியமான அனைத்து தகவல்கள் அவற்றின் அடிப்படையில் ராஜகோபாலாச்சாரியார், ராஜாஜி என்று அழைக்கப்பெற்ற அந்த மூதறிஞர், நம்முடைய நாட்டின் தலைவர், அவர்தான் பெரிய புராண நடைவச்சனம் என்ற ஒரு நூல் எழுதினார். அதாவது பாடல்கள் அல்லாது அந்த பாடல்களில் சொல்லப்பட்ட அத்துணை விடயங்களையும் அவர் ஒரு உரைநடையாக எழுதிய ஒரு புத்தகம். அதை சார்ந்தும் இந்த நம்பியாண்டார் நம்பிகளுடைய திருத்தொண்டர் திருவந்தாதி, இந்த பாடல் அதன் வாயிலாகவும் நாம் நாயன்மார் அருள் வரலாறை நம்முடைய தேவி உபாசனா சத் சங்கத்தில் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு முதலாவதாக தண்டியடிகள் நாயனார், அவருடைய பிறந்த ஊர் திருவாரூர். கண்ணார் மணி ஒன்றும் இன்றி கயிறு பிடித்தரற்கு தன்னார் பூனல் தடம் தொட்டலும் தன்னை நகும் அமனர் கண்ணாங்கிழப்ப அமனர் கலக்கம் கண்டு அம்மலர் கண் விநாயகன் இடை பெற்றவனாரூர் விரல் தண்டியே விநாயகன் இடை பெற்றவனாரூர் விரல் தண்டியே. விண்ணின் நாயகன், விண்ணுக்கும் மற்றைய உலகங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன் பரம்பொருள் சிவபெருமான், அவனிடம் அருள் பெற்றவன் நம்முடைய தண்டி நாயனார். இவர் என்ன அருள் பெற்றார்? இவர் ஆற்றிய சிவத்தொண்டியாது. இவர் பிறவியிலிருந்தே கண் பார்வையற்றவர் தண்டியடிகள் நாயனார். இவர் திருவாரூரில் மேற்கு பக்கத்தில் உள்ள ஒரு திருக்குளத்தில், அந்த குளமானது அந்த காலகட்டத்தில் சமணர்களால் அவர்களுடைய பாளிகளாக அது கொல்லப்பட்டது. அதாவது சமணர்கள் துறவரம் பூண்டவர்கள், அவர்கள் இருக்கும் அந்த இருப்பிடங்கள் இருக்கிறது அல்லவா, அவையெல்லாம் பள்ளிகள் பாழிகள் என்று அழைக்கப்பெற்றன. அப்படி சிவபெருமானுடைய திரு ஆலயத்திற்கு அருகில் உள்ள அந்த தீர்த்த குளங்களை எல்லாம் அவர்கள் அபகரித்தார்கள். அந்த வகையில் ஒரு குளத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அந்த குளத்தில் நீரானது, குளம் சரியாக வெட்டப்படவில்லை, அதனால் அங்கே நீர் தூர்ந்து போய்விட்டது. அதனால் நம்முடைய தண்டியடிகள் என்ன சிவத்துண்டு ஆற்றினார்? அவர் கண் பார்வையற்றவர். ஒரு குறியை, ஒரு தடியை அந்த குளத்தினுடைய நடுப்பகுதியில் நட்டு, பின்பு அந்த குளத்தின் கரையில் இன்னொரு தடியை நட்டு, இரண்டிற்கும் ஒரு கயிறு கட்டி, அந்த கயிறை பிடித்து கொண்டே அந்த குளத்தில் இறங்கி அந்த மண்ணையெல்லாம் வாரி எடுத்து அந்த குளத்தை தூர்வாரினார், அகழ்ந்தார். அதன் வாயிலாக அந்த குளம் நிரம்ப பெறும், அந்த தீர்த்தம் நிரம்ப பெறும். பொதுவாகவே நம்முடைய வழிபாட்டு முறை மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவை மூன்றுமே முக்கிய இடம் பெறுகின்றன நம்முடைய ஆகம வழிபாட்டில். அந்த சிவத்தொண்டை தான் ஆற்றி வந்தார் நம்முடைய தண்டியடிகள் நாயனார். இப்படி குளத்தை தூர்ந்தார். குளத்தின் நடுவில் தறி ஒன்று நட்டு, அதாவது கண்ணார் மணி ஒன்றும் இன்றி, கண் ஒளியற்றவர், கயிறு பிடித்தற்கு தன்னார் புனல் தடம் தொட்டலும், தடம் என்பது குளம், அதனை எங்கு என்று அதனை அடையாளம் கொள்வதற்கு ஒரு குறியை நட்டு, தன்னை நகும் அமனர்கள் அதனால் இவரை பார்த்து இகழ்ந்திருக்கிறார்கள், கேலி செய்திருக்கிறார்கள். கண்ணாங்கு இழப்ப அமனர் கலக்கங்கண்டு அம்மலர் கண் விநாயகனிடை பெற்றவன். விநாயகன் இவருக்கு என்ன அருள் புரிந்தார்? இவர் கண் பார்வையற்றவர். அதனால் அமனர்கள், கண் பார்வையில்லாத அவர் இறைவனுக்கு தொண்டு செய்கின்றார், இறைவன் எந்த மார்க்கத்தில் வழிபட்டாலும் இறைவன் என்பவன் ஒருவனே என்ற ஒரு பக்குவம் இல்லாமையால் அவர்கள் இப்படி இவரை ஏளனம் செய்தார்கள். அதனால் உனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டால் நாங்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுகின்றோம் என்று சொல்ல, இவர் உடனே இறைவனிடம் சென்று மன்றாடுகின்றார், தொழுகின்றார், அழுகின்றார். இறைவனை அவர் தன்னை இகழ்ந்ததால் அல்ல, இறைவனை, நம்முடைய மார்க்கத்தை, வழிபாட்டினை அவர்கள் இகழ்ந்தமையால் அவர் அவ்வளவு வருந்தி சிவபெருமானை வேண்டுகின்றார். சிவபெருமான் இவருக்கு கண்ணொளி கொடுத்து அவர்களுடைய கண் பார்வையை பறித்து விடுகின்றார். அவர்கள்தான் அதை கேட்டவர்கள். அதனால் அவருக்கு கண் பார்வையை பறித்து விடுகின்றார்கள். அவர்கள் இந்த ஊரை விட்டே சென்று விடுகிறார்கள். இப்பொழுது இந்த வரலாற்றினை சற்று விரிவாக பார்க்கலாம். நம்முடைய தண்டியடிகளார் நாயனாருடையது. சோழ நாட்டில் திருவாரூரில் பிறந்த பெரும் தவமுடையவர்.
வேதங்கள் பாட ஆனந்த நடனமாடும் சிவபெருமானின் திருவடிகளை மனத்தினுள்ளேயே, அதாவது அகத்தினுள்ளேயே, புறத்தில் வழிபாடு செய்வது என்பது இவருக்கு முடியாத காரியமாக இருப்பினும் அகத்திலே இறை வழிபாடு செய்வதுதான் உன்னதமானது. அதுதான் நிலையான அந்த பேரின்பத்தை தரக்கூடியது. எல்லோர் அகத்திலும் இறைவன் ஒரே ஒளிமயமாகவே இருக்கின்றான். அதனை கண் ஒளி புறத்தில் இல்லாத இவர் புரிந்திருந்தார். ஆனால் அமணர்களுக்கு அது புரியவில்லை. அதனால்தான் அவர்கள் இவரிடமும் இவர் வழிபட்ட சைவ சமயத்திடமும் துவேஷம் காண்பித்தார்கள் அமணர்கள். இவர் அத்தகைய சிறப்பு பொருந்தியவர் தண்டியடிகள் நாயனார். தன்னுடைய பக்தி வைராக்கியத்திலிருந்து பிறளாது தன்னுடைய சிவத்தொண்டு அத்தகைய ஒரு மேன்மையோடு ஆற்றி வந்தார். தினந்தோறும் திருவாரூர் திருக்கோயிலை வணங்கிவிட்டு வலம் வந்து நமச்சிவாய திருவைந்தெழுத்தினை ஓதி பேரன்போடு இறைவனை வழிபட்டு வந்தார். கோயிலுக்கு மேற்கு புறத்தில் திரு தீர்த்த குளம் இருந்தது. அந்த குளத்தின் பக்கங்கள் எங்கும் சமணர்களுடைய பாளிகளாக்கி தூர்க்கப்பட்டு இடத்தினாலேயே குறைவடைந்து இருந்தன. நான் இங்கே குளம் பெருக மண்ணை தோண்ட வேண்டும் என்று தண்டியடிகள் அதனை அடைந்து திருக்குளத்தை பெருக்க முயன்றார். அவர் ஒரு கோலை நட்டு, குறியாக ஒரு கோலை நட்டு அதில் கயிற்றினை கட்டி குளக்கரையின் சிறங்கு புறத்தில் நட்ட ஒரு தறியினுடன் இறுக பிணைத்து கட்டினார். பிறகு அந்த கயிற்றை தடவி தடவி பிடித்து கொண்டே வழியை அறிந்து குளத்தில் இறங்கி மண்ணை வெட்டி அதனை கூடையில் இட்டு கொண்டு வந்து கரையிலேயே கொட்டுவார் இந்த கண் ஒளி அற்ற நம்முடைய தண்டியடிகள் நாயனார். இப்படி செய்யும் பொழுதெல்லாம் நமச்சிவாயா என்று திருவைந்தெழுத்தை ஓதிக்கொண்டே செய்வாராம். அந்த திருக்குளத்தை அகழ்ந்து கொண்டே இருந்தாராம். இவற்றை கண்ட சமணர்கள் எல்லாம் மண்ணை வெட்டாதீர், அதனுள் வாழும் பிராணிகள் எல்லாம் மடியும், அவையை துன்புறுத்த வேண்டாம் என்று சொன்னதற்கு இவர் என்ன சொன்னாராம்? சிவபெருமானுக்கு செய்யும் திருப்பணி எதுவோ அதுவே குற்றமற்ற அறமாகும் என்று உமக்கு தெரியாதோ? நீங்கள் அதை அறிய மாட்டீர்களா? இந்த உலகத்தையே படைத்த பரம்பொருளானவர் இந்த அத்துணை ஜீவராசிகளுக்கும் படியளப்பவர் எந்த ஜீவராசிகளை எவ்வாறு பேணி பாதுகாக்க வேண்டும் என்று இறைவனுக்கு தெரியாதா? அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் இறை தொண்டு ஆற்றுவதை அவர்கள் தடுக்கும் விதமாக நம்முடைய தர்மத்தினுடைய சாராம்சங்கள் கூறுகள் புரியாதமையால் அவற்றை ஏளனம் செய்கின்றார்கள், தடை பண்ணுகின்றார்கள் நம்முடைய தொண்டினை. உடனே நாங்கள் கூறிய அறிவுரையை நீ கேளாது ஒளிந்தாய், உனக்கு கண்கள் மட்டும்தான் இல்லையா, உன்னுடைய செவிகளையும் நீ இழந்தனையோ என்று அவரை மீண்டும் புண்படுத்துகின்றார்கள். பிராணிகளை கொன்றுவிடாதீர், துன்புறுத்தாதீர் என்று சொல்பவர் ஒரு மனிதர், சக மனிதர், அதுவும் அவர் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய மனம் கோணக்கூடாது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி இவரை புண்படுத்துகின்றார்கள். அவரும் இறைவனுக்கு தொண்டாற்றுபவர் தான். அந்த வகையில் அப்படி பக்குவம் இல்லாத அந்த சமணர்கள் இவ்வாறு அவர் உரைக்க, திரிபுரத்தை எரித்த விரிசடை கடவுளின் திருவடிகளை தவிர வேறொன்றையும் என் கண்ணால் காண மாட்டேன். அந்த நுட்பம் உங்களுக்கு விளங்கவில்லை. அதாவது புறக்கண்ணொளி இல்லாதமைதான் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் திரிபுரம் எரித்த சிவபெருமானுடைய திருவடி ஞானம் என் அகத்துள்ளே என்னால் உணர முடிகின்றது. அதை மட்டுமே அந்த ஒளியை மட்டுமே நான் உணர்கின்றேன், காணுகின்றேன் என்று சொல்லி உலகமெல்லாம் அறியும்படி நான் காண கண் பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கின்றார். உடனே அவர்கள் அதை கேட்டதும், உன் தெய்வத்தினுடைய வல்லமையால் நீ கண் பெற்றாயானால் அதன் பிறகு இந்த ஊரிலேயே நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த கண் பார்வையற்றவர் அவரிடம் எவ்வாறு நடந்து கொள்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய முரட்டு கைகளால் அவர் எந்த கூடையை கொண்டு மண்ணை அள்ளி அவ்வளவு தூரம் கண் பார்வையற்றவர் கயிறை பிடித்து கொண்டு குளத்திற்கு வெளியே வந்து அந்த மண்ணையெல்லாம் கொட்டினாரோ அந்த கூடையை பிடித்து எறிந்தார்கள். இவர் அந்த மண் வெட்டுவதற்கு வைத்த அந்த ஆயுதங்களை எல்லாம், மண்வெட்டி ஆகியவற்றை, அந்த குறி தடி எல்லாவற்றையும் பிடுங்கி எரிந்து விடுகின்றார்கள் சமணர்கள். உடனே இந்த தீய செயல்களை எல்லாம் கண்டவுடன் நம்முடைய தண்டியடிகளார் வெகுண்டு எழுந்தாராம். சமணர்கள் இன்று என்னை அவமானம் செய்ததினால் நான் மிகவும் மனமுடைந்தேன். நீ இதற்கு திருவருள் புரிய வேண்டும் அடியேனுக்கு என்று நிலமுற வீழ்ந்தார். தமது திருமடத்தினுள்ளே புகுந்து
திருப்பணி செய்ய இயலாது போய்விட்டதென்று அழுது துயின்றாராம் தண்டியடிகள். உடனே நம்முடைய தண்டியடிகள் துயிலும் பொழுது இறைவன் கனவில் வந்து அவருக்கு அருள் பாலிக்கின்றார். சிவபெருமான் தோன்றி, அன்பனே, உன் மனக்கவலையை விட்டு ஒழி, உனது கண்கள் பார்வை பெற்று அந்த சமணர்களுடைய அந்த கண்கள் மறைவதை நீ காண்பாய், அஞ்ச வேண்டாம் என்று இறைவன் கூறி மறைகின்றார். அதே போல சோழ மன்னனுடைய கனவிலும் இறைவன் தோன்றி, தண்டி என்பவன் நமக்காக திருக்குளம் வெட்டினான், அதை கண்டு சமணர்கள் பொறுக்காது அவருடைய திருத்தொண்டிற்கு இடையூறு செய்தார்கள், தடுத்தார்கள். அதனால் அவன் வெகுண்டான். நீ அவனிடம் சென்று அவன் கொண்ட குறிப்பால் அவன் கருத்தை முடிப்பாயாக. அவன் என்ன மனதில் நினைக்கின்றானோ அந்த தண்டியடிகளுடைய அந்த எண்ணத்தை நீ முடித்து வைப்பாயாக என்று இறைவன் மன்னனுக்கு ஆணையிடுகின்றான். மன்னன் கண் விழித்தவுடன் உடம்பெல்லாம் மயிர்கூச்செறிய அவன் சிவபெருமானை துதிக்கின்றான். உடனே அவன் தண்டியடிகளிடம் சென்று நடந்ததையெல்லாம் சொல்லுகின்றான். உடனே தண்டியடிகளாரும் சிவபெருமானின் திருவுருளை நினைந்து, மன்னா, நான் சிவபெருமானுடைய திருக்குளத்தை தோண்டி அகலப்படுத்த முனைந்தேன். அப்பொழுது இப்படி சமணர்கள் அறமல்லாதவற்றையெல்லாம் செய்தார்கள் என்று கூறி, நான் கயிறு கட்டிய அந்த தறி அவற்றையும் பறித்து வன்மையாக என்னை பேசி எனது கூடையையும் எறிந்தார்கள். கண் பார்வையற்ற உனக்கு அவரை குருடன் என்று சொன்னார்கள். உனக்கு அறிவில்லையோ என்றும் என்னை ஏசினார்கள். சிவபெருமானுடைய திருவருளினால் நான் கண் பார்வை பெற்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு, உனக்கு கண் பார்வை கிடைத்து விட்டால் இந்த ஊரில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த உண்மையெல்லாம் மன்னரிடம் தண்டியடிகள் விளக்குகின்றார்கள். ஏனென்றால் மன்னர் தானே அங்கே நடுவு நிலைமையோடு இருந்து அவர் அந்த ஆவண செய்ய வேண்டும், தீர்ப்பு வழங்க வேண்டும். அதனால் அவர் அங்கே அவரிடம் அத்துணையும் தண்டியடிகள் விளக்குகின்றார். உடனே மன்னரானவர், சிவனேசரே, சிவனருளார் கண்ணை பெறுதலை காட்டுக என்று மன்னர் கூறுகின்றார். உடனே தண்டியடிகள் குளத்தின் தண்ணீர் முன் நின்று, நான் சிவபெருமானுக்கே தொண்டு செய்வது உண்மையானால் இன்று இம்மன்னருக்கு எதிரே யான் கண்பெறுதல் வேண்டும், இந்த திருவாரூர் சமணர்கள் கண் இழத்தல் வேண்டும் என்று மொழிந்து திருவைந்தெழுத்தினை ஓதிக்கொண்டு திருக்குளத்தில் மூழ்கினார் தண்டியடிகள். பிறகு அவர் தொழுதபடி கண் பார்வை பெற்று எழுந்தார். அமரர்களெல்லாம், வானத்து அமரர்களெல்லாம் பூமாறி பொழிந்தார்கள். சமணர்கள் கண் பார்வை இழந்து தடுமாறினார்கள். அதை கண்ட சோழ மன்னன், பழுது செய்த சமணர்கள் அவர்கள் கெட்டவர்களாவார்கள் என்று தீர்ப்பு வழங்கினார். தண்டியடிகளோடு ஒட்டி கெட்ட சமணர்களையெல்லாம் திருவாரூரை விட்டே போக்கி ஒளியுங்கள் என்று மன்னன் ஆணையிடுகின்றான். இந்த ஊரில் சமணர்கள் தட்டுப்படாதபடி அத்தனை பேரையும் இந்த ஊரை விட்டு அவர்களை புறத்தே செல்ல விடுங்கள் என்று சொல்லிவிடுகின்றான் மன்னன். உடனே இந்த ஊரை விட்டு அமணர்கள் எல்லோரும் ஓடும் பொழுது ஒவ்வொருவரும் நிலை குலைகின்றார்கள், குழிகளில் விழுகின்றார்கள். அவர்கள் கல்மேல் இடறி வீழ்கின்றார்கள். சிலர் ஒருவரோடு ஒருவர் முட்டி கொள்கின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் சொல்வதற்கு காரணம், அவர்களுடைய கண் பார்வை இழந்து போகின்றார்கள். அதனால் இத்தகைய நிலைமைக்கு உள்ளாகின்றார்கள். அந்த ஊரை விட்டே அவர்கள் சென்று விடுகின்றார்கள். சமணர்களுடைய பள்ளிகளையும் பாளிகளையும் இடித்தான் மன்னன். திருக்குளத்தை நம்முடைய தண்டியடிகள் நாயனார் அவருடைய கருத்துப்படி ஒழுங்கு செய்தான். நாயனாரை பணிந்து வணங்கி மன்னன் விடைபெற்றான். இந்த அளவு கண் பார்வை இல்லாமல் திருக்குளம் தோண்டிய கண் பார்வை இல்லாதவர்கள் அவரவருடைய பணியை செய்வது என்பது, நித்திய பணிகளை செய்வது என்பது எவ்வளவு கடினமான விடயம் என்று நமக்கு தெரியும். அந்த காலத்தில் தனக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்கின்றதே என்று இறைவனை குறை சொல்லாது அந்த ஒரு நிலையிலும் இருந்து இறைவனை அகத்துள்ளே உணர்ந்து அவன் எத்தகைய அவன் மேல் அன்பு பூண்டு பக்தி செய்து அவனுக்கு தொண்டு செய்தமையால் அவர் புறக்கண் பார்வையும் அவருக்கு கிடைத்தது. அவருக்கு இறைவனுடைய திருவருளும் கிட்டியது, சிவபதவியும் கிடைத்தது. நாட்டமிகு தண்டிக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்களால் அடியெடுத்து பாடப்பெற்ற நம்முடைய தண்டியடிகளார் நாயனாருடைய திருவரலாறு நிறைவு செய்கின்றோம். அடுத்ததாக மூர்க்க நாயனார். அவர் மூர்க்கன் என்ற ஒரு பெயரை நாம் கேட்கும் பொழுதே எந்த அளவுக்கு இறைவன் மேல் அவருக்கு ஒரு அன்பு பூண்டிருந்தார் என்பதை நாம் உணர முடியும். அவர் என்ன சிவத்தொண்டு ஆற்றினார் என்பதை பார்ப்போம். இவருடைய மார்க்கம்
சங்கம மார்க்கம், அதாவது அடியார்களுக்கு திருத்தொண்டு செய்வது. அவர்கள் என்னவெல்லாம் வேண்டும் என்று சொல்கின்றார்களோ அவர்களுக்கு அவற்றையெல்லாம் கொடுத்து திரு அமுது பரிபாலித்து தொண்டு ஆற்றி வந்தார் நம்முடைய மூர்க்க நாயனார். தண்டலை சூழ் திருவேற்காட்டூர் மன்னன் தகுகவற்றால் கொண்ட வல்லாயம் வன் சூதரை வென்று முன் கொண்ட போருள் முண்ட நன்னீற்றன் அடியவர்க்கு ஈபவன் மூர்கன் என்பார். நண்டலை நீரொன் குடந்தையில் மேவு நல் சூதனையே, நந்தலை நீரொன் குடந்தையில் மேவு நல் சூதனையே. மூர்க்கநாயனார் நற்சூதர், அதாவது இதெல்லாம் இவருடைய காரண பெயர். தண்டியடிகள் நாயனாரிடம் தண்டி என்பது அவருடைய இயற்பெயர் தான், இவருக்கு காரண பெயர். நிறைய நாயன்மார்களுக்கு அவர்கள் ஆற்றிய தொண்டின் வாயிலாக அவர்களுக்கு காரணப்பெயராக அமைந்தது, இயற்பெயர் தெரியவில்லை நமக்கு. அப்படி வேளாளர் குலத்தில் தோன்றியவர் நம்முடைய மூர்க்கநாயனார். திருவேற்காட்டில் அவதரித்தவர். அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பதையே தன்னுடைய சிவத்தொண்டாக ஆற்றி வந்தவர். சில நாட்களில் அடியார்களுக்கு இப்படி செழிப்புற தொண்டு ஆற்றி இவர் வறுமையுற்றார். அதாவது பொதுவாக பல நிதிகள் உண்டு அல்லவா, சங்க நிதி, பதும நிதி. அதுபோல இவர் அருட்செல்வமானது இவருக்கு நிரம்பிக் கொண்டே வந்தது. ஆனால் இவருடைய பொருட்செல்வம், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்முடைய வள்ளுவர் ஐயன் சொல்லுவது போல அந்த பொருட்செல்வம் குறைந்தது. ஆனால் அந்த உலகத்திற்கு, அவ்வுலகத்திற்கு, மறுமைக்கு தேவையான அருட்செல்வம், அந்த நிதி இவருக்கு பெருகி கொண்டே போனது. அப்படி இவர் வறுமையுற்றார். உடனே கும்பகோணத்திற்கு செல்கின்றார், வேறு ஊருக்கு. அவ்வூரில் அவரால் வேறு எந்த ஒரு தொழிலையும் ஆற்ற முடியவில்லை. இவர் சூதாட்டம் கற்றவர். அந்த காலகட்டங்களில் சூதும் ஒரு விளையாட்டாக கொள்ளப்பட்டதல்லவா, அதனால் இவருக்கு அது விளையாட தெரியுமா. அதனால் இவர் முண்ட நன்னீற்றன், அதாவது திருநீறு, 3 பட்டையாக திருநீறு அணிந்த நல்லவர் இவர். அத்தகைய அடியவர்களுக்கு ஈவதையே தன்னுடைய சிவத்தொண்டாக கொண்டவர். நந்தலை நீரோன் குடந்தையில் மேவுனல் சூதனையே. இப்படி இந்த திருநீர் அடிந்த சிவனடியார்களுக்கு அன்னம் பரிபாலித்தல், அந்த திரு அமுது செய்வித்தல், அந்த தொண்டினை செய்வதற்கு அவருக்கு கையில் அவருக்கு செல்வம் பொருள் இல்லாமையால் சூது விளையாண்டு அந்த பொருளை எல்லாம் தன் கரங்களால் தொடக்கூட மாட்டாராம். உடனே அங்கே உள்ள அடியார்களுக்கு சமைப்பவர் யாரோ அவரிடம் அவரை எடுத்துக்கொள்ள சொல்லுவாராம். மொத்தத்தையும் அவர் எடுத்து அடியவர்களுக்கு அமுது பரிபாலித்தலை செய்தார்களாம். அப்படி அதன் வாயிலாகவே சிவபதவி கிடைத்தது நம்முடைய மூர்க்கநாயனார். அந்த மூர்க்கநாயனாரை வணங்கி அவருடைய வரலாறு சற்று விரிவாக, தொண்டை வளநாடு, திருவேற்காடு, காஞ்சிபுரம் முதலான நகரங்களை, அதையும் அதை சுற்றியுள்ள நகரங்கள் எல்லாமே தொண்டை நாடு என்று கொள்ளப்பட்டது. இவர் திருவேற்காட்டில் பிறந்தவர். வேளாளர் குலத்தில் தோன்றிய இவர் சிறந்த சிவபக்தர், திருத்தொண்டு செய்து வந்தார். இவர் அறிவு தோன்றிய நாளிலிருந்தே சிவபெருமானின் திருவெண்ணீற்று முறையே, அந்த திருவெண்ணீரு அதுவே மெய்ப்பொருள் என்று கருதி வந்தாராம். சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து அதை பார்த்து மகிழ்ந்த பிறகுதான் தான் உண்பது வழக்கம். எல்லா சிவனடியார்களுக்கும் அமுது படைத்துவிட்டு கடைசியாகத்தான் இவர் உட்கார்ந்து அமர்ந்து உணவு உண்பாராம் இந்த மூர்க்கநாயனார். இப்படி நாள்தோறும், அதுவும் எப்பேற்பட்ட ஒரு உணவு அமுது செய்திருக்கிறார். நறுசுவை, நல் சுவை உடையது, அறுசுவை உணவு, தூய்மையானது. அத்தகைய சோறு, நெய், சுவை மிகுந்த கறிகாய்கள் இவற்றையெல்லாம் வைத்து சமைத்து தம்மையடைந்த அடியார்களை வணங்கி உபசரித்து அவர்களுக்கு திருமுது செய்வித்து அவர்கள் வேண்டிய பொருட்களையும் கொடுத்து உதவி அந்த தொண்டிலேயே பெரிதும் மகிழ்ந்தார் நம்முடைய மூர்க்கநாயனார். நாளுக்கு நாள் அடியார்கள் கூட்டம் பெருகலாயிற்று. இவருடைய பொருட்செல்வமானது குறைந்தது. இந்த ஒரு நேரத்தில் பரம்பரையாக தம்மிடம் இருந்த அணிகலன்கள், நிலபுலன்கள் எல்லாவற்றையும் விற்று இவர் அடியார்களுக்கு இந்த திருமுது படைக்கும் தொண்டினை செய்து மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்திருக்கிறார் நம்முடைய மூர்க்கநாயனார். முடிவில் எந்த பொருளும் இல்லை, பரம்பரை சொத்து ஆகியவற்றையும் இவர் முழுவதும் அடியார் தொண்டிற்காக கொடுத்து விட்டார். பின்பு உடனேதான்
முன்னாளில் கற்ற சூதாட்டத்தினால் பொருளீட்ட கருதினான். அவ்வூரில் சூதாடுவோர் இல்லாததால் இவர் வேறு ஊருக்கு புறப்பட்டிருக்கின்றார். அதாவது நம்முடைய கும்பகோணத்திற்கு, குடந்தை என்று அழைக்கப்பட்டது அந்த காலத்தில். பல திருப்பதிகளுக்கும் செல்கின்றார். அங்கே உள்ள இறைவனையெல்லாம் பணிந்து விட்டு ஆங்காங்கே உட்கார்ந்து சூதாடி அந்த பொருளை கொண்டு சிவனடியார்களுக்கு அன்னமிடும் திருத்தொண்டை செய்து வந்தார். அப்பொழுதுதான் நிறைவாக கும்பகோணம் வருகின்றார். இங்கே சூதாடும் பொழுது முதல் ஆட்டத்தில் இவர் தோற்று பணைய பொருளை இழப்பாராம். அதன் பின் உள்ள ஆட்டங்களெல்லாம் வெற்றி பெற்று பெரும் பணைய பொருட்கள் எல்லாம் வாரிக்கொள்வாராம். அவற்றை எல்லாம் இதில் ஒரு விடயம், ஆட்டத்தில் வாய் உரைகளால் மாறுபடுவோர், அதாவது முதலாவதாக ஆடும் பொழுது சில பேர் இதை வைப்பேன், பணம் வைக்கிறேன் என்று சொல்லுவார்கள். பின்பு ஆட்டத்தில் இவர் ஜெயித்தவுடன் அதை மாற்றி சொல்லுவார்களாக இருக்கலாம். ஆகையினால் தன்னுடைய வாக்கில் தவறினவர்களை என்ன செய்வாராம்? இவர் தன்னுடைய உடைவாளை உருவி குத்துவார். அதனாலும் இவருக்கு மூர்கன் என்றும் பெயர் பெற்றார். அதனால்தான் உலகர் இவரை உலகத்தார் நற்சூதர் மூர்கர் என்றும் பெயரிட்டு அழைத்து வந்தார். சூதாட்டத்தில் தாம் வெற்றி பெற்ற பொருளை தம் கையாலும் தீண்ட மாட்டார், தமக்காகவும் பயன்படுத்த மாட்டார். சமையல் செய்வோரிடம் கொடுப்பார், அமுதாக்குவார்கள். அடியார்கள் திருவமுது செய்த பிறகு கடைசி பந்தியில் தாமும் அமர்ந்து அமுது செய்வார். அவர் இந்த உலகை விடுத்தார். கும்பகோணத்திலேயே மூர்க்கநாயனார் திருத்தொண்டு செய்து இறைவன் திருவருளினால் குற்றங்களிலிருந்து நீங்க பெற்றவரானார். பின்பு சிவபுண்ணிய பேற்றினால் கணங்களெல்லாம் இசைபாட ஆனந்த தாண்டவம் புரியும் சிவபெருமானின் உலகமாகிய சிவபுரத்துள் புகுந்து பேரின்பமுற்றார் நம்முடைய மூர்க்கநாயனார். வல்லவர்களையும் சூதிலே வென்று அதனால் பெரும் பொருள் கொண்டு அடியார்களுக்கு அன்னமிட்ட மூர்க்கநாயனாரை வாழ்த்திவிட்டு மூர்க்கருக்கும் அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் இவரை பாடுகின்றார். இத்துடன் நம்முடைய மூர்க்கநாயனாருடைய திரு அருள் வரலாறும் நிறைவடைகின்றது. எப்படி மற்ற அடியார்கள் எல்லாம் இவர்களெல்லாம் தன்னிலையில் இருந்து, அதாவது தன்னுடைய இந்த மாயையினால் பெறப்பெற்ற கருவிகரணங்கள் மனம் புத்தி ஆகியவை சொல்கின்றபடி இந்த தொண்டு ஆற்றுபவர்கள் அல்ல. இவர்களெல்லாம் இறைவனோடு ஒன்றர கலந்து அந்த ஒரு நிலையிலே இருந்து தன்னுடைய இந்த அடியார்கள் எல்லாரையும், இதை மகேஸ்வர பூஜை என்று தான் சொல்லுவார்கள். அதாவது மகேஸ்வரனை வழிபடுகின்றவர்கள் அந்த மகேஸ்வரனுடைய ரூபமாகவே தம் இல்லத்தில் வந்து உணவு அருந்துவதற்கு அவர்கள் அமர்வார்கள். அதனால் இந்த ஒவ்வொரு அடியார்களும் அவர்களை இறைவனாகவே பாவிப்பவர்கள். ஆதலால் இறைவனுக்காகவே தன்னை சமர்ப்பித்தவர்கள் இத்தகைய பேருடையவர்கள். அதனால் இவர்களுடைய செயல்கள் எல்லாம் எப்படி தண்டியடிகள் சொன்னார் அல்லவா, சிவபெருமானுக்கு தொண்டாற்றுவதே சிறந்த ஒரு அறமாகும் என்ற ஒரு மகோன்னத நிலையில் இருந்து வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். தன்னிலை மறந்து தலைவனையே என்றென்றும் நாடும் பேறு பெற்றவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையானது சாதாரண மனிதர்களுடைய வாழ்க்கையை போல் அன்று. அதனால்தான் அவர்கள் அருளாளர்களாக போற்றப்படுகின்றார்கள். இன்றளவும் நம்முடைய திரு ஆலயங்களில் அவர்கள் திருவுருவச் சிலைகள் ஆலயங்களில் வைத்து அவற்றிற்கு நாம் பூஜை செய்து அவர்களை தெய்வமாக குருமார்களாக வழிபடுகின்றோம். அவர்களுடைய நிலையை புரிந்து பேணுதல் என்பது நமக்கு அந்த ஒரு நிலையை நம்மால் உணர முடியாது. அது இறைவனால் பணிக்கப்பட்டது. அத்தகைய ஒரு மகோன்னத நிலையை பக்தி செய்வது மட்டுமே நம்முடைய பக்குவத்திற்கு ஏற்றதாக அமையும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்த நம்முடைய பரமேஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி இன்றைக்கு அருள் வரலாற்றினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.